ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லா டிசைன்ஸ். இன்னைக்கு ப்ரூச்சஸ்ல என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் வச்சிருக்கேன். இந்த டிசைனை நான் மெட்டீரியல் மேக்கிங்ல ஸ்ட்ரிங் ஷீட்ல அப்ளை பண்ணி நான் வந்து பொசுக்கி எடுக்க போறேன். ஸோ அதுக்கு மெயினா நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டிசைனை நம்ம எந்த பக்கத்துல ராங் சைடு, அதாவது சொர சொரன்னு இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்துல தான் நம்ம வரைஞ்சி கலர் பண்ணுவோம். பட் ஸ்ட்ரிங் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்ல திருப்பி ஷைனிங்கா இருக்க இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிங் பண்ணுவோம். அப்போ நமக்கு எப்படி அந்த இமேஜ் வந்து நமக்கு ரைட் சைட்ல வரணுமா லெஃப்ட் சைட்ல வரணுமான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த பீகாக் வந்து நான் பேக் நெக்ல ரைட் சைட்ல தான் அப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு ரைட் சைட்ல வரணும். பட் நம்மளோட டிசைன் வந்து ரைட் சைட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, நம்ம டிரா பண்ணிருக்கிறது ரைட் சைட்ல தான் இருக்கு. இதை நான் ட்ரேசிங் எடுக்க போறேன். இந்த மார்க்கிங் ஷீட்ல, இந்த ஷீட்ல எடுக்கும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே இதை திருப்பி வச்சு லெஃப்ட் சைட்ல இந்த டிசைன் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கணும். நீங்க பேப்பர்ல டிரா பண்ணாலும் சரி, நோட்ல எதுல டிரா பண்ணாலும் லெஃப்ட் சைட்ல இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எடுத்து ட்ரேஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ லெஃப்ட்ல ட்ரேஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இப்படி திருப்பி ஸ்ட்ரிங் பண்ணும்போது ரைட்ல வரும். ஓகேங்களா, இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.